Praise the Lord. Welcome to JJ series of வார்த்தை வாழ்வு தரும். என்னது இது புதுசா இருக்க? எந்த வார்த்தை என்ன வாழ்வு தரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை தாங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நமக்கு வாழ்வு தரும். எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் ஒரே குழப்பம், பயம், கலக்கம், திகில், பேட் நியூஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குதுல்ல. இதெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு வேதத்தினுடைய வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நீதிமொழிகள் 23:18 வசனம் இப்படியாக சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என்ன முடிவு? நம்ம இப்ப சந்திச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சமாதானம், ஒரு அமைதி, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, இந்த வியாதியிலிருந்து விடுதலை, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு முழு விடுதலை நிச்சயமாகவே உண்டு அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த வசனத்தை இந்த சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறத இந்த வசனத்தை வேற மாதிரி சொல்லுத, இதுல நான் எதை நம்ப அப்படின்னுங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பொறுத்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதான். எஸ், லைஃப் அண்ட் பவர் ரெண்டுமே ஆண்டவருடைய வார்த்தையில இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறதா. நம்முடைய ஆத்மா, அந்த ஆத்மால என்னெல்லாம் பயம் கலக்கம் இருக்குதோ இது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதாக இந்த வேத வசனம் இருக்கிறதா. வெறுமையாக திரும்பாத வேத வசனமா இருக்கிறதா. அதாவது அது அனுப்பின காரியத்தை அது செய்து முடிக்கக்கூடியதா இருக்கிறதா. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி உள்ள வசனங்கள். நிச்சயமாகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும், சூழ்நிலையை தலைகளாக மாற்றிவிடும். இன்னும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:25-26 சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். வசனம் சொல்லுது, நீ அஞ்ச வேண்டாம். திகில் வரும், பால் கடிப்புக்கு வரும், ஆனா நீ அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அப்ப நம்ம இதெல்லாத்துல எது நமக்கு நம்பிக்கை? கர்த்தர், நம்மை படைத்த நம்ம தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருந்து நம்ம கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு இதுல காப்பாராம். ஸோ இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸ்பீக் டு த மவுண்டன்ஸ். நமக்கு முன்னால பயமுறுத்தி கொண்டிருக்கிற மலையை பார்த்து நம்ம பேசணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. வேலை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வியாதி, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. இது எல்லாவற்றிலிருந்து நான் மீண்டு வருவேன், சமாதானமான சுகமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வேன்கிறதே நம்முடைய நம்பிக்கையா இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 3 முறையாவது இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யலாம், ஜெயம் பெறலாம். Meet you soon in next session. God bless you all.